போகும், அது தோற்று போகும். ஒன்று. இரண்டாவது, சில நேரங்களில் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எதிரியாக வந்து நிற்கும், கவனமாக இருங்கள். காரணம், உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள் ஈகோவாக மாறுகிற போது புதிய விஷயங்கள் உங்கள் கண்ணில் படாமல் போய்விடும். மூன்றாவது, சிஸ்டம் இஸ் மச் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் ஒரு சிஸ்டத்துக்கு கீழே பக்காவாக டீமை பில்ட் பண்ணி வச்சுருந்தா மட்டும்தான் வளர முடியுடைய, புதிதாக நீங்கள் வச்சிருக்கக்கூடிய பழைய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து வளரவே முடியாது. ஐந்தாவது, the customer is changed, so you have to change. No other go. The customer is changed, so you have to change. Fourth, data is much more important. அந்த டேட்டாவை மேனேஜ் பண்ணுறதுக்கு தேவைப்படக்கூடிய சின்ன டெக்னாலஜியோ பெரிய டெக்னாலஜியோ அல்லது கையில் எழுதுகிற ஏதோ ஒரு பழக்கம் உங்கள் கையில் இருந்தே ஆக வேண்டும். அதன் வழியாகத்தான் உங்களுடைய வாடிக்கையாளர்கள் நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். ஆறாவது, ஸ்கேலப் பண்ணாமல் நீங்கள் பிஸ்னஸ் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போக முடியாது. அதுக்கு தேவைப்படக்கூடிய விஷயம் என்னன்னா, சரியான டீமை நீங்கள் பில்ட் பண்ணணும். உங்கள் சொல் பேச்சு கேட்கக்கூடிய சுமாரான அறிஞர்களை ஆட்களை குறைவான சம்பளத்திற்கு வைத்து கொண்டு அதை புத்திசாலித்தனம் என்று நினைத்துக் கொண்டிருந்தால் கடைசி வரை இருக்கிற இடத்திலே இருப்பீர்கள். அடுத்த கட்டத்தை நோக்கி உங்களால் நகரவே முடியாது. ஏழாவது, மேம் சொன்ன பாயிண்ட், ஐ ஜஸ்ட் வாண்ட் டு பி இன்சைட் தேர் இஸ் நத்திங் கால் ஒர்க் லைஃப் பேலன்ஸ். எப்போ டெக்னாலஜி எல்லா பக்கமும் வந்து சேர்ந்தாச்சு, ஒர்க் லைஃப் பேலன்ஸும் ஒன்று கிடையாது. அப்படியே வேலை பார்த்துக்கிட்டே ஒர்க்கையும் பேலன்ஸ் பண்ணிக்க வேண்டியதான், ஒர்க்கப்போ லைஃப்பை பேலன்ஸ் பண்ணிக்க வேண்டியதான், லைஃப் அப்போ ஒர்க்கை பேலன்ஸ் பண்ணிக்கணும். இருக்கிறப்ப அட்டாச்சாக நெருக்கமாக கூட இருங்க. ஓகே, இன்னைக்கு ஒரு இதுக்கு தான் ஒரு நாள் வச்சுருக்காங்க இப்போலாம். ஏன்னா ஒர்க் லைஃப் பேலன்ஸ் எல்லாம் போய் தெரிஞ்சுதா, எல்லாத்துக்கும் வச்சுருக்காங்க. வாலண்டியர்ஸ் டே, அம்மா டே, அப்பா டே, டே வாடே போடேன்னு எக்கச்சக்கடே வச்சுருக்காங்க. சம் டைப் ஆஃப் பிஸ்னஸ் சம்திங் லைக் தட். அப்போ எட்டாவது முக்கியமான விஷயம், யூ ஆர் த ரிசோர்ஸ், யூ ஆர் த ஃபேஸ் ஆஃப் த கம்பெனி, யூ ஹாவ் டு எக்யூப் யுவர் செல்ஃப், யூ ஹாவ் டு அப்டேட் யுவர் செல்ஃப். நீங்கள் அப்டேட் பண்ணாத ஒவ்வொரு நிமிஷத்துலையும் உங்கள் காம்படிட்டர் அடுத்த கட்டத்துக்கு நடந்துகிட்டே இருக்காரு. ஒன்பதாவது முக்கியமான விஷயம், யுவர் காம்படிஷன் இஸ் நாட் யுவர் நெக்ஸ்ட் டோர் ஆர் இன் த நெக்ஸ்ட் ஸ்ட்ரீட். The world is there is nothing called local business today. உலகமே காம்படிஷனுக்கு கீழே தான் இயங்கிட்டு இருக்கிற ரியாலிட்டி உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா ஃபாஸ்ட் இஸ் த ஆர்டர் ஆஃப் த டே அப்படின்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியும். பத்தாவது, இன்னைக்கு இருக்கக்கூடிய பாட்காஸ்ட்டு, ஸ்பாட்டிஃபைல வரக்கூடிய கண்டென்ட்டு, சர்வதேச நிறுவனங்களுக்கு கொடுக்கக்கூடிய தகவல்களை தெரிந்து கொண்டு உங்கள் அறிவை அதன் மேலே இம்போஸ் பண்ணி பெஸ்ட்டு உங்களுக்கு எதுவோ அதை டெய்லர் மேட் பண்ண உங்களால் இன்னைக்கு முடியும். அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. நானே இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக சொன்னேன், எப்படி அது வழியாக நீங்கள் செய்யலாம். ஸோ டெக்னாலஜி எல்லா வகையிலும் உங்களுக்கு கூட இருக்கப்ப, டேக் த டெக்னாலஜி on one side, put the experience on the right side, invest on the right people, have the mind calm and walk before and proceed further, update. That's the only way you can go. சந்தன காட்டினம் ஜன்னலில் வீசட்டும், சரித்திரம் நாளை நம் சாதனை பேசட்டும். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. மணி 12:01.